பிரியா இங்க பாரு பிரியா, உன் அண்ணன் என்னை போட்டு எப்படி அடிக்கிற பாரு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா பிரியா? உன் அண்ணனை புடிச்சு தள்ளி விடு பிரியா, நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடிடுவோம். அண்ணா ஒரு நிமிஷம் தள்ள. பிரியா நீயுமா என்னை அடிக்கிறது? உங்க அண்ணன் உன்னையும் மாத்திட்டானா பிரியா? நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நம்ம காதல் எங்க போச்சு பிரியா? ஐயோ அம்மா, பிரியா அடிக்காத பிரியா, வலிக்குது பிரியா. உன் காதலன் பிரியா, உயிருக்கு உயிரான உன் காதலன். அடச்சை வாய் மூடு. காதலனா காதலன் இந்த வார்த்தைய உனக்கு சொல்லவே தகுதி கிடையாது. பிரியா என்ன பிரியா இப்படி பேசுற? உங்க அண்ணன் உனக்கு பணக்கார மாப்பிள்ளைய பாத்துட்டானோ, அதனால என் காதல் உனக்கு பிடிக்காம போயிட்டா பிரியா. காதலா? சை, நீ பண்ணதுக்கு பேரு ஒரு காதல். பிரியா என்னடா என்ன? என் பேரை கூட நீ சொல்லக்கூடாது. நீ சை, உன்னை நம்பி வந்தவளை கூட்டிட்டு போய் வாழ துப்பில்ல உனக்கு. பணத்தை எடுத்துட்டு வா, நகையை எடுத்துட்டு வான்னு சொல்லி துரத்தி விட்ட. இதுதான் நீ வச்சிருந்த காதலோ? இதான் காதலிக்க லட்சணமா? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. பிரியா நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஆபரேஷன். ஓஹோ, இதயத்துல பிரச்சனை இருக்கோ? இப்பவே அந்த இதயத்தை தூக்கி வெளியே போடியே. ஐயோ அப்ப தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு. பிரியா வேண்டாம் பிரியா. ஏய் ஜெனி, கத்தி எடுத்துட்டு வா, இவன் இதயத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்துறலாம். சரி பிரியா. ஐயோ பிரியா வேண்டாம் பிரியா. நீ என்ன சொன்ன இதயத்துல பிரச்சனை இருக்குன்னு? இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்துருவோம். வேண்டாம் பிரியா, என் இதயத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அப்படி வா வலிக்கு பாவி பயல. எத்தனை பேர் இப்படி சொல்லி ஏமாத்திருப்பா நீ? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை உன்னால நாசமா போயிருக்கோம். என் வாழ்க்கையை கெடுத்திருப்பா. எப்படியும் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களோட ஏமாத்திருக்க? பிரியா நான் யாரையுமே ஏமாத்தவே இல்ல பிரியா. இப்ப கூட உன்னையதான் நான் உண்மையா காதலிக்கேன். வா நம்ம 2 பேரும் ஓடிடுவோம். சரி, இதுக்கப்புறமா உன் கூட நான் நம்பி வருவேன்னு நினைச்சு என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியாடா? நீ அப்படி நினைச்சிட்டு தான் வந்திருப்பேன்னு. உன்னைய புடிச்சு ஜெயில போடுறதுக்கு தான் வர சொன்னேன். என்னது ஜெயிலா? ஆமாண்டா, இதுக்கு மேல உன்னால சந்தோஷமா வெளியெல்லாம் சுத்த முடியாது. என்ன வெளியே சுத்தினா எத்தனை பேர் வாழ்க்கை நாசம் பண்ணுவியோ? போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு. என்ன இவனை லாக்அப்ல வச்சு குமருன்னு குமர சொல்லு. அதுவும் என் பேரை சொல்லி சொல்லி அடிக்க சொல்லு. அதுக்கப்புறம் தான் இவன் எந்த பொண்ணையும் யார எடுத்து கூட பார்க்க மாட்டான். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க பிரியா, என்னை மன்னிச்சிருமா. உன் மேல நான் வச்சிருந்த காதல் உண்மை, ஆனா கொஞ்சம் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டுட்டேமா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, உன் காலில் கூட விழுறேன். என்னை மன்னிச்சிரு பிரியா. இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன். என் கூட வந்துரு பிரியா, நம்ம போயிருவோம். உன் கூட இனி எவனா வருவா? உன்னை பத்தி எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு கேவலமானவனோ எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரியா என்னை மன்னிச்சிரு பிரியா, போலீஸ்க்கு மட்டும் பிடிச்சு கொடுக்கறாது பிரியா. சூர்யா சார் நீங்களும் மன்னிச்சிருங்க சார். பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன ஓடுறான் பிடி? நான் கூட கொஞ்சமா திருந்திருப்பான்னு நினைச்சேன். சரி, திருந்தாத ஜென்மம். ஏ பிரியா, அவனை விட்டுறடி. டேய் என்ன தப்பிச்சு ஓடவா பாக்குற? சார் விட்டுருங்க சார். எத்தனை பொண்ணு வாழ்க்கையில அப்படிலாம் அழிச்சிருப்ப, உன்னைய போய் விட சொல்றியா? இவன் பிடிக்கிறதுக்காக தானே தம்பி வெளியே வந்து நின்னோம். சரிப்பா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ இதுக்கு மேல உங்க வீட்டு பொண்ணை நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்லி வைங்க. சார் இவனை கொண்டு போய் வண்டியில ஏத்துங்க. சார் என்னைய விட்டுருங்க சார். இவங்க என் பேர்ல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொய்யா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, யார் உண்மையை பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சார் இவனை எழுத்துட்டு போங்க. ஓகே சார். தம்பி இனியாவது பார்த்து பத்திரமா இருங்க. இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொல்லி வைங்க. ஏன்னா எப்பவுமே யாராவது வந்து காப்பாத்திட்டு இருக்க மாட்டாங்க. வரேன் தம்பி.
என்ன புரிஞ்சதுனால தானே உங்ககிட்ட சொன்னேன். அதனாலதான் இப்ப போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. நான் அன்னைக்கே அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டேனா, இதுக்கப்புறம் நான் அவனை நம்ப மாட்டேன். பிரியா கேட்டுக்கிட்டியா? ஒழுங்கா நாங்க பாத்துக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு பாரு. இதுக்கு மேலயும் அவனை காதலிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காத. அண்ணி ஒரு தடவை ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதான் நானே இப்ப புரிஞ்சுக்கிட்டல. நீ அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீ பண்ண மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் தான் பிரியா. ஆனா நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றல, அது நினைச்சா எங்களுக்கு பயமா இருக்கு. அதுக்காக தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயாவது வேண்டாம்னு சொல்லாத, கல்யாணம் பண்ணிக்கோ. நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் நிம்மதியா இருப்போம். உள்ளவா பிரியா. எப்படியோ ஒரு வழியா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. நான் கூட எங்க அவன் தப்பிச்சு ஓடிடுவானோன்னு நினைச்சேன். போலீஸ்காரங்க வெளியே தான் இருந்தாங்களா? ஆமா, போலீஸ் எங்க அண்ணன் அண்ணியும் தான் வர வச்சிருக்காங்க. எப்படியோ பிரியா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். உங்க அண்ணனும் அண்ணியும் சொன்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும். நான் ஃபைனல் இயர் படிக்கணும் ஜெனி. எங்க வீட்டுல அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்க. நான் தான் இப்ப மாறிட்டேன்ல. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண என்ன? நான் காலேஜாவது படிச்சு முடிச்சிருவேன்ல. ஏய், அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டல்ல. பெரியவங்க என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தாண்டி பண்ணுவாங்க. அவங்க சொல்றத இந்த தடவையாவது கேளு. நீ சும்மா சும்மா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காத. மறுபடியும் அவன் வெளியே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணா என்ன பண்ணுவ? என்னது வெளியே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானா? ஒரு சமயம் வந்துட்டானா உனக்கு அடிலாம் விழுந்திருக்குல, உன்னை கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ? அவன் வேற அடிலாம் வாங்கியிருக்கான், உன்னை அதே மாதிரி அடிச்சானா? ஐயோ, இதுவே ஒரு கல்யாணம் ஆயிருந்துன்னு வச்சுக்கேன், அவன் பக்கமே வரமாட்டான். அதுக்காக தான் சொல்றேன், சொல்றது கேளு. கல்யாணம் பண்ணிக்கோடி. அந்த மாப்பிள்ளை பையனும் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான், அழகாவும் இருக்கான். அழகா இருக்கானா? ஆமா, அவர் அழகா தானே இருக்காரு. ஏன் நீ பாக்கலையோ? பார்த்தேன், எனக்கு தெரியல. நீ இவ்வளவு நாளா சிவாவையே லவ் பண்ணிட்டு இருந்தல்ல, அதனால அவர் அழகா தெரிஞ்சிருக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் நீ பாரு, அவர் அழகா தெரிவாரு. இல்ல ஜெனி, வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லாத பிரியா, கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வீட்டுக்கு போறேன்டி. இதுக்கு மேல அவன் எனக்கும் கால் பண்ண மாட்டான், உனக்கும் கால் பண்ண மாட்டான். நிம்மதியா இருக்கலாம். ஆனா நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு. அவன் வெளியே வந்தானா உன்னையதான் தேடி வருவான். அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கும் நல்லது. சரிடி, நான் போயிட்டு வரேன். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அவன் வெளியே வந்துருவான், வந்து பழி வாங்குவாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள எப்படி அவன் வெளியே வருவான்? அப்படியே வெளியே வந்தாலும் வாங்கின அடி அவனுக்கு ஞாபகம் இருக்கும். என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் இதுக்கப்புறம். ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஏன் சரோஜா, என்னாச்சு? என்னடி அந்த டவுசர் காரி மாசமா இருக்காளா? அது எப்போ எங்க கிட்ட கூட சொல்லல, உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கா. அங்க இந்த விஷயத்தை நீங்க வந்து கேட்ட பிறகு எங்களுக்கே தெரியுது. இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? மாமியார்கிட்டயும் புருஷன்கிட்டயும் கூட சொல்லாம இருந்திருக்கா. என்னமா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? யாருக்கும் தெரியாது, நீ சொன்ன பிறகு எங்களுக்கே தெரியும். மருமகளே, எம்மாடி மருமகளே ரோசா, இங்க வாயா, சீக்கிரம் வா. என்னாச்சு? காபி போட்டு தானே போனேன், எதுக்கு இப்படி கூப்பிடுறியே? ஓ, மருமக மாசமா இருக்காளமே, அப்படியா? என்கிட்ட கூட சொல்லல, உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னத்தை சொல்றியே? சிம்ரன் மாசமா இருக்காளா? என்கிட்ட சொல்லல, எனக்கு தெரியாதே. நான் உன் சம்மந்தி தான் வந்து சொல்லிட்டு நிக்க. அப்படியே சம்மந்தி, சிம்ரன் மாசமாவா இருக்கா? சிம்ரன், சிம்ரன், என்னத்த? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்துட்டியம்மா. இந்த விஷயத்த முதல்ல எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம்ல. சரிடா, அப்போ உனக்கும் தெரியாது? தெரியாது, எனக்கு சொல்லவே இல்லையே. இவன் என்ன பிள்ளை, பெத்த தாய் தகப்பனுக்கு சொல்லியிருக்கா, பெரியம்மா பெரியப்பா வரைக்கும் சொல்லியிருக்கா. நீ மாமியாரி வாங்கிட்டு சொல்லாம இருந்திருக்கா பாரு. பாட்டி, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, உனக்கு ஒண்ணும் புரியாது. இத நாங்களும் தான் நம்பணும். உன் பெரியம்மா காரி வந்து சொன்ன பிறகுடா என்ன விஷயம்னு எங்களுக்கே தெரியுது. இப்படியே பண்ணுவா, இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. அது என்ன உன் குடும்பத்துக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு எங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லாம முடியாது? எங்க எல்லாரையும் பிரிச்சு பாக்குறியோ? மம்மி, இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன சொன்னேன், உங்ககிட்ட என்ன சொல்லல? சிம்மம்மா, அம்மைக்கு ஒண்ணும் புரியாம தான் நின்னுட்டு இருக்கேன். சரோஜி அந்த விஷயத்தை என்கிட்ட வந்தோடனே சொல்லியிருக்க கூடாதா? ஸ்வீட்டாவது பண்ணிருப்பேன்ல. ரோசா பக்கா, நீங்க வேற எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. ஏக்கா, உனக்கு யாருக்கா சொன்ன மகன் மாசமா இருக்கான்னு சொல்லி? மம்மி, என்ன சொல்றீங்க? நான் மாசமா இருக்கேனா? நாசமா போச்சு. நீ மாசமா இருக்கிறது உனக்கே தெரியாதோ? இல்ல எங்களுக்கு தெரிஞ்சுட்டேன்னு இப்படி நடிக்கிறியோ?
ஏதோ நல்ல விஷயம்னு சொன்னா. நான் தான் நம்ம சிம்ரன் மாசமா இருக்காளோன்னு நினைச்சிட்டேமா. நல்லா நினைச்சப்போ வந்தவனே உன் தங்கச்சிகாரிட்ட கூட கேட்கப்படாதக்கோ. யார் எப்படியோ ஓடி வந்து எங்களெல்லாம் பயமுறுத்தியது. நாங்க கூட உண்மையா கொண்டு நம்பிட்டோம். ஏக்கா சூரிய எதுக்குக்கா அப்படி சொன்னா? அவன் நல்ல விஷயம்னு எதை சொன்னாலும் நீ எதுக்குக்கா அப்படின்னு நினைச்சா? இல்லம்மா, நீ தான் சூர்யாக்கு ஏதோ போன் பண்ணி நல்ல விஷயம் வர சொன்னதா சொன்னா. என்னது நான் வர சொன்னா? ஏக்கா நான் சூர்யாக்கு போனே போடலையேக்கா. எனக்கு போனே போடலையா? என்ன சொல்லியா? ஆமாக்கா, இன்னைக்கு அவனுக்கு போனே போடலையே. போன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. சரோஜா, நான் வீட்டுல போய் அவனை என்னன்னு கேக்கேன். எதுக்கு இப்படி சொன்னான்னு தெரியலையே. சம்மந்தி, நாங்க தான் ஏதோ தெரியாம தப்பா புரிஞ்சுட்டு வந்துட்டோம் சம்மந்தி, மன்னிச்சிருங்க. வார சம்மந்தி. சரோஜா, நாங்க வாரோம். சம்மந்தி நில்லுங்க, காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. எதுக்கு இப்படி வந்துட்டு அவசரமா ஓடியாவே? சரோஜா, என்னதாங்க நடக்குது? ஏக்கா எனக்கு தெரியலக்கா, எங்க அக்கா தான் ஏதோ குழப்பத்துல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல பழமணி, எங்க குடும்பத்தையும் வந்து நல்ல குழப்பி விட்டுட்டிய. இனியாவது உங்க அக்காவை தீர விசாரிச்சுட்டு வரணுமான்னு சொல்லி வை. சரி பெரியம்மா. ரோசப்புக்கா எங்க அக்கா கூப்பிட்டாலின்னு வந்தேன். சிம்மு மாமா போயிட்டு வரமா? சரோஜா, உங்க அக்கா தான் போயிட்டா, நீயாவது இருந்து காப்பி குடிச்சு போயா? இல்லக்கா, நான் பேரும் வாரேன். என்னன்னே தெரியலையே, எதுக்கு இப்படி அக்கா தங்கச்சி வந்தாவே ஏன் இப்படி ஓடியாவே? மாப்பிள்ள அப்படி என்னதான் சொன்னாருன்னு தெரியலையே. சரி, தங்க மாதிரிட்ட போன் போட்டு கேட்டா தெரிஞ்சிட போகுது. சூர்யா